இந்தியாவின் ஒடிசா மாநிலம் வங்காள விரிகுடாவின் கடற்கரையோரம் அமைந்துள்ள கொனார்க் சூரியன் கோவில் மனித குலத்தின் ஆகச்சிறந்த கட்டடக்கலை சாதனைகளில் ஒன்றாக போற்றப்படுகிறது. கி.பி. 13ஆம் நூற்றாண்டில் கிழக்கு கங்க வம்சத்தைச் சேர்ந்த முதலாம் நரசிம்ம தேவன் என்ற மன்னரால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் சூரிய பகவானின் பிரம்மாண்டமான தேராகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. கலிங்க கட்டடக்கலை பாணியில் செதுக்கப்பட்டுள்ள இந்த கோவில் கல்லில் வடிக்கப்பட்ட ஒரு கலை காவியமாகும். இந்த ஆலயத்தின் ஒட்டுமொத்த அமைப்பும் ஒரு தேர் போன்ற வடிவம் கொண்டது. இதில் இருபுறமும் தலா 12 சக்கரங்கள் வீதம் மொத்தம் 24 சக்கரங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த 24 சக்கரங்களும் ஒரு ஆண்டின் 24 பட்சங்களை குறிக்கின்றன. இந்த தேரை 7 கம்பீரமான குதிரைகள் இழுத்துச் செல்வது போல செதுக்கப்பட்டுள்ளது. இது வாரத்தின் 7 நாட்களை பிரதிபலிக்கிறது. இந்த சக்கரங்கள் வெறும் அலங்கார வேலைப்பாடுகள் மட்டுமல்ல, அவை துல்லியமான நிழல் கடிகாரங்களாகவும் செயல்படுகின்றன. ஒரு சக்கரத்தின் மையப்பகுதியில் விழும் நிழலின் திசையையும் நீளத்தையும் கொண்டு பகல் நேரத்தின் துல்லியமான மணியையும் நிமிடத்தையும் இன்றும் கணக்கிட முடியும் என்பது வியப்பிற்குரியது. கோவிலின் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள நுணுக்கங்கள் வியக்கத்தக்கவை. கோவிலின் ஒவ்வொரு கல்லும் மற்றொன்றுடன் இரும்பு துண்டுகள் மற்றும் ஈயத்தால் பிணைக்கப்பட்டுள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. பழங்காலத்தில் கோவிலின் உச்சியில் ஒரு பிரம்மாண்டமான காந்தக்கல் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் ஈர்ப்பு விசையினால் கோவிலின் கருவறையில் இருந்த சூரிய பகவானின் ஐம்பொன் சிலை எவ்வித ஆதாரமும் இன்றி காற்றில் மிதந்தபடி இருந்ததாகவும் ஒரு வரலாற்று செய்தி நிலவுகிறது. பிற்காலத்தில் கடல் வழியாக சென்ற கப்பல்களின் திசைகாட்டிகளை இந்த காந்தம் பாதித்ததால் போர்ச்சுகீசியர்களால் அது அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தின் வெளிச்சுவர்கள் முழுவதும் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளால் நிரம்பியுள்ளன. கடவுள்கள், தெய்வ பெண்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகள் வாசிப்பவர்கள், யானைகள், குதிரைகள் மற்றும் போர் வீரர்கள் என ஆயிரக்கணக்கான உருவங்கள் அங்கு செதுக்கப்பட்டுள்ளன. மனித வாழ்க்கையின் அன்றாட செயல்பாடுகள் முதல் ஆன்மீக தத்துவங்கள் வரை அனைத்தும் இங்கு சிலைகளாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக இங்குள்ள யானை சிற்பங்களும் போர்க்குதிரை சிற்பங்களும் தத்ரூபமான உயிரோட்டத்தை கொண்டுள்ளன. காலப்போக்கில் இயற்கை சீற்றங்களாலும் அந்நிய படையெடுப்புகளாலும் கோவிலின் பிரதான கோபுரம் விமானம் இடிந்து விழுந்துவிட்டது. தற்போது எஞ்சியிருப்பது ஜகமோகனா என்று அழைக்கப்படும் வழிபாட்டு மண்டபம் மட்டுமே. இடிந்து விழுந்த பகுதிகளின் சிதைவுகள் கோவிலை சுற்றிலும் இன்றும் காணப்படுகின்றன. இருப்பினும் எஞ்சியுள்ள பகுதியே அதன் பிரம்மாண்டத்தையும் பழங்கால தமிழர்கள் மற்றும் இந்தியர்களின் கட்டடக்கலை அறிவையும் பறைசாற்ற போதுமானதாக உள்ளது. யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த கோவில் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளையும் வரலாற்று ஆய்வாளர்களையும் ஈர்க்கிறது. அதிகாலை சூரியனின் முதல் கதிர்கள் கோவிலின் கருவறையில் விழுமாறு அமைக்கப்பட்டிருந்த இதன் பொறியியல் நுணுக்கம் அன்று நிலவிய வானியல் அறிவின் உச்சத்தை காட்டுகிறது.